How to install Google Play Store in PC or laptop. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட லேப்டாப் வந்து பிசி இருந்திருக்கும். அதில் வந்து உங்களுடைய ஆண்ட்ராய்டு ஆப்ஸை வந்து எப்படி இன்ஸ்டால் பண்ணி ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். உதாரணமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னா, ஏதாவது கேம்ஸை வந்து நீங்கள் மொபைலில் விளையாடுறதுக்கும் இல்லாட்டா வந்து பிசி இல்லாட்டா லேப்டாப்பில் விளையாடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருந்திருக்கும். அதேமாதிரி வீடியோ எடிட் பண்ணுறதுக்கும் கெயின் மாஸ்டர் போன்ற ஆப்ஸை வந்து நீங்கள் மொபைலில் யூஸ் பண்ணுறதுக்கு லேப்டாப்பில் இல்லாட்டா வந்து கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருந்திருக்கும். அதனால தான் இந்த ஆப் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதனால் வீடியோ மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைலில் உள்ள ஆப்ஸ் எல்லாத்தையும் வந்து உங்களுடைய லேப்டாப் இல்லாட்டா வந்து கம்ப்யூட்டரில் ஈஸியாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு அது எப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ரெட் பட்டன் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஒரு லைக் போட்டுக்குங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முதல்ல என்ன பண்ணுறீங்க, உங்களுடைய கூகுள் ப்ரௌசர் இல்லாட்டா வந்து உங்கள் கம்ப்யூட்டரில் எந்த ப்ரௌசர் இருக்குதோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு NOX ஆண்ட்ராய்டு எமுலேட்டர்னு சொல்லிட்டு இருக்குது பார்த்தீங்களா, இது மேலே கிளிக் பண்ணிக்கங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இதுமாதிரி ஃபஸ்ட் லிங்க் வரும். அந்த ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ண உடனே இதுமாதிரி ஒரு வெப்சைட் வந்து ஓப்பன் ஆகும். இங்கே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா டவுன்லோடுன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து டவுன்லோட் ஆகி இருக்குது. இது மாதிரி இந்த EXE ஃபைல் வந்து டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து ஓப்பன் சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து இங்கே அந்த EXE ஃபைல் இருக்குது, அது மேலே கிளிக் பண்ணி இங்கே வந்து ரன் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு கொடுத்துருங்க. இது மாதிரி அட்மினிஸ்ட்ரேட்டர்லேருந்து அது ரன் ஆக ஆரம்பிக்கும். எஸ்ன்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கேட்குது, நம்ம இன்ஸ்டால்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ இங்கே ஸ்டார்ட்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து இங்கே கூகுள் ப்ளே ஸ்டோர்லேருந்து லாகின் பண்ண சொல்லி கேட்குது. நம்ம வந்து நம்மளுடைய இமெயில் ஐடியை கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். இங்கே உங்களுடைய இமெயில் ஐடியை கொடுத்துக்குங்க. இது மாதிரி கூகுள் அக்கௌண்ட்டில் லாகின் ஆனதுக்கப்புறம் இங்கே அக்செப்ட்னு சொல்லிட்டு கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்டர்ஃபேஸ் வந்து வந்துடும். இங்கே வந்து ஆப் சென்டர்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த ஆப் சென்டரில் போய்ட்டு உங்களுக்கு தேவையான எல்லா ஆப்ஸையும் வந்து நீங்கள் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு இப்போ வாட்ஸ்அப் இருக்குது, யூடியூப் இருக்குது. இது மாதிரி உங்களுக்கு தேவையான ஆப்ஸை வந்து நீங்கள் இதிலேருந்து ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சைடில் ஒரு ப்ளஸ் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளஸ் மார்க் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள்கிட்ட ஏற்கனவே APK இருந்துச்சுன்னா அந்த APK வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். உதாரணத்துக்கு நான் கெயின் மாஸ்டர் காமிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு இங்கே ஓப்பன் சொல்லிட்டு கொடுக்குறோம். இப்போ இன்ஸ்டாலேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஆண்ட்ராய்ட் ஃபோன் மாதிரி யூஸ் ஆகும். இங்கே பார்த்தீங்கன்னா பேக் பட்டன் இருக்குது, ஹோம் பட்டன் இருக்குது, அதுக்கப்புறம் ரீசன்ட் பட்டன் இருக்குது. நம்ம இப்போ பேக் பட்டன் கொடுக்குறேன். பேக் பட்டன் கொடுத்துட்டு இப்போ ஹோமில் பார்த்தீங்கன்னா இங்கே கெயின் மாஸ்டர் வந்துருச்சு. இந்த கெயின் மாஸ்டர் மேலே நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ வந்து கெயின் மாஸ்டர் ஆப் வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். இப்போ இங்கேருந்து நீங்கள் உங்களுடைய கெயின் மாஸ்டர் வீடியோவாக இருக்கலாம், இல்லாட்டா வந்து கேம்ஸாக இருக்கலாம், எல்லாத்தையும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சைடில் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஹோம் பட்டன் கொடுத்துறாங்க, அதுக்கப்புறம் ரீசன்ட் பட்டன் கொடுத்துறாங்க. இது மாதிரி ஈஸியாக உங்களுடைய லேப்டாப் இல்லாட்டா கம்ப்யூட்டரில் வந்து ஆண்ட்ராய்டு ஆப்ஸை இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணிக்கங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். தங்களின் பொன்னான நேரத்திற்கு நன்றி.